செவ்வாய் பகவானின் அருள் பெறப்போகும் அன்பு நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை என்னென்ன அற்புதங்கள் செய்யுது. இதில் ஒவ்வொரு தசா புக்தி அடிப்படையில் பிரித்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பயன்படும். இதில் இளமையில் இருந்தால் எப்படி, மத்திய வயதில், வயதான காலத்தில் இந்த மாதிரி பகுத்து உங்களுக்கு வழங்குறேன். இதில் நல்லதாக இருந்தால் எப்படி இருக்கும், தீயதாக இருந்தால் இதை கவனமாக இருக்கும். அனைத்துமே தெள்ள தெளிவாக இருக்குது. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை மொத்தம் 7 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் 7 வருஷம் வருது. இது என்னென்ன நட்சத்திரத்துக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகத்திலே வரும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையில் தான் ஆரம்பிக்கிறதே வாழ்க்கை. இதில் செவ்வாய் நிறைய சிறப்பம்சமாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா யாருக்கு சுக்கிர தசையில் பிறந்தவங்களோ அவங்க மிடில் ஏஜில் இந்த தசை புக்தி ரொம்ப பயன்படுவாங்க. அதே ஒருத்தர் சூரிய தசையில் பிறந்திருக்கார், இந்த தசை அவங்களுக்கு நல்லதாக இருந்துருச்சுன்னு வைங்க, இதில் மட்டும் கவனமாக கடந்துட்டாங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடுவார். குறிப்பாக ஒரு சில நட்சத்திரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பரணி, பூரம், போராடம், கிருத்திகை, அப்புறம் உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தசா புத்தியை ரொம்ப பயன்படணும். சரி, இந்த தசை 7 வருஷம் நடக்குது. இதில் செவ்வாயினாலே ரத்தம் சம்பந்தப்பட்டது, நிலம், அதிகாரத்துக்கு அதிபதி, போலீஸ், இராணுவம், பாதுகாப்பு, வீடு சம்பந்தப்பட்டது, இடம், தோட்டம், வகைகள், நம்மளோட கால்நடைகளுக்கு இந்த செவ்வாய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நமக்கு காவல் தெய்வங்கள், நம்ம ஊர், இரத்தபந்த சம்பந்த உறவுகள் அனைத்துக்குமே இந்த செவ்வாய் தான் ரொம்ப பயன்படும். இது செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலேன், வண்டி வாகன விருத்தி, டெவலப்மெண்ட், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறது, உடல் வலு, மன தைரியம், உடம்பு வளர்த்தானே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற மாதிரி உடம்பு தைரியமாயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் இது மத்திய வயசில் வருது, இளமையில் வருது. அப்படி பிரித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு செவ்வாய் நல்லா இருக்குன்னு வைங்க. இதில் செவ்வாய்க்கு 2 வீடு இருக்குங்க, மேசம், விருச்சகம். இது ரெண்டுலேயுமே ஆட்சி. மகரத்தில் உச்சம் பெறுகிறார். இதே இது கடகத்தில் நீச்சம், வலிமை குறையுது. இது ராகு கேதுவோடோ சனியோடு சேரும்போது சிறிது பாதிக்கப்படுது. இது நட்சத்திரத்தில் அந்த பாதிக்கக்கூடிய நட்சத்திரம்னா கொஞ்சம் வலிமை கொன்றது, அதெல்லாம் மைனஸ் எடுத்துக்கணும். மற்ற அந்த உச்சம், ஆட்சி, நல்ல கிரகங்கள், சூரியன், குருவோடு சேர்ந்தால் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கங்க. இது நல்லது கெட்டது பிரிச்சாச்சா. இப்போ சிறு வயதில் செவ்வாய் தசை வருதுன்னு வைங்களேன், கல்வி, உடல் ஆரோக்கியம், ஸ்போர்ட்ஸ், வெற்றி மனப்பான்மை அனைத்துலேயுமே வெற்றிங்க சிறு வயசில். இதே மத்திய வயசில் வருது, நல்லதாக நடக்குதுன்னு வைங்க, சொத்து பல வகைகள் வாங்குது, ஆடு மாடு, கால்நடை யோகம், வீடு விருத்தி, தன விருத்தி, இளமை காலத்தில் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண் பெண் இருவருக்குமே சக்ஸஸ். கணவன் உயர்ந்த குடியிலிருந்து வந்தவன், அது அந்தஸ்து அந்த மாதிரி இருக்கும். அதிகார தோரணை, அதிகார பதவிகள், அரசால் கௌரவித்தல், தோட்டம் துறவு இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை அமையும். வாடகை வருமானம். இதே இறுதி காலகட்டத்தில் நல்ல தசை நடக்குது. இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், உற்றார் உறவினர்கள் என்றும் துணை இருப்பார். ரத்தம் சம்மந்தப்பட்டதில் நல்ல சீராக இருக்கும். இந்த காலத்தில் ப்ரெஷரா 70 வயசாக எனக்கு ப்ரெஷர்னு என்னன்னு தெரியாது, ப்ளஷர் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு சொகுசாக இருக்கக்கூடிய விஷயந்தான் நடக்கும். வாடகை வருமானம் வரும். அந்த வயசுலேயும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பார். கௌரவ பதவிகள், வாடகை வருமானத்தில் மூலமே ஒரு பெருந்தொகையாக இருக்கும். அதை வச்சு இன்னொரு இடம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது இதெல்லாம் நடக்கும். இவர் சொன்னால் மற்றவங்க கட்டுப்படக்கூடியது. செவ்வாய்ங்கிறது அதிகாரத்தை கொடுக்கும். இவர் கண் பார்வைக்கே சகலமும் சப்தமும் அடங்கியிருக்குது. அந்த மாதிரி இது அப்படியே செவ்வாய் தவறான இடத்துலையோ பாதிக்கப்பட்டு தீயக்கோள்கள் இருக்குன்னு வைங்க. இது இளமையில் வருது. இளமையில் வரும்போது படிப்பில் மந்தம், உடம்பில் வெட்டுக்காயங்கள், இந்த கரண்ட் அடி, குழந்தை எப்போ பார்த்தாலும் கீழே விழுகிறது, வண்டி ஓட்டுறன்னு கீழே விழுந்துருச்சு, இரத்த காயம் ஏற்படுது, கூர்மையான ஆயங்கள் கவனமாக இருக்கணும். இதே ஆண் பெண் இருவருக்கும் மத்திய வயதில் வருது, கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்க செவ்வாய்னா உறவுகளால் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து வாங்கினதில் பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாதது. டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டோம், அந்த வீட்டில் ஒரு வில்லங்க இருக்குது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பழைய ஆட்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இடம் எங்களுதுங்க, அவங்க வீடு கட்டிட்டாங்க, எங்கள் இடத்த ஆக்குப்பை பண்ணுறாங்க, எங்கள் இடத்த ஒரு அடி ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, சொந்த பந்தமெல்லாம் கையகப்படுத்த பார்க்குது. இந்த மாதிரி பிரச்சனை. வண்டி வாங்கி போய் மற்றவங்க விபத்து ஏற்படுத்திடுறது,
உங்கள் வண்டி வாகன செலவு மேலே செலவு, வீடு பராமரிப்பு செலவு இதெல்லாம் வந்து நிற்கும். மேலே அதிகாரிகள் தொந்தரவு, போலீஸ் தொந்தரவு இதெல்லாம் வரும். இதே இது வயதான காலத்தில் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இரத்த அழுத்தம், ரத்தம் பத்தலைங்க, ரத்தத்தில் அணுக்கள் குறைவு, இரத்த சத்துமானமே இல்லை, மண்ணீரல் சம்மந்தப்பட்டது, கண்ணீரல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பிரச்சனை. பற்கள் எலும்புகள் உடைதல், இதில் இந்த புருவத்து மேலே அடிபடுறது இதெல்லாம் வந்துடும். உதட்டில் காயங்கள், இது சொல்ல எண்ணற்ற ரத்தம் சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்ட விபத்து, கீழே போகும்போது பாத்ரூமில் வலிக்கி விழுகிறது, கீழே விழுந்துட்டாங்க, கிருகிருப்பு வந்து விழுகிறது, இதெல்லாம் இதானாங்க தவறாக இருந்தான். இப்போ நல்லது கெட்டது பிரிச்சிட்டோமா? இந்த தசாபுத்தி அடிப்படையில் பார்ப்போமா? செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி, ஒரு செவ்வாய் இது நல்லபடியாக இருக்குது செவ்வாய் அவருக்கு வச்சுக்கிறேன். மொத்தம் இது இந்த தசையில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 27 நாட்கள் நடக்குது இந்த விஷயம். சும்மா விடுமா இந்த தசாபுத்தி? இன்னுமே நல்லா இருக்கேன். இப்போ நல்லா இருக்குன்னு வைங்க, வீடு இடம் சொத்து ஆபரணம் உண்டு, கால்நடை வளர்ப்பில் யோகம், வாடகை வருமானம், அரசு அரசாங்க தொடர்பு, பதவி உயர்வு, இப்போ லோக்கல் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணுறது, தொழிலில் ஒரு போட்டி மனப்பான்மை, எதிரிகளை வெல்லுதல், போட்டி இன்றி ஜெயிக்கிறது, நான் செய்கிற தொழில் நான் தாங்க சிறப்பு, என்னோட அதிகாரத்துக்கு கீழே தாங்க, தலைமை தாங்குதல், எதிரிகளை வெற்றதும் இல்லை, செய்வனை சம்பந்தப்பட்ட அத்தனையும் உடைத்தெறிதல், பல சொத்துக்கள் அதிபதியாகுதல், பூர்வீக சம்பந்தப்பட்டதில் ஆதாயம் பெறுதல், இதெல்லாம் நல்லது நடக்கும். செவ்வாய் தீய கிரகங்கள் 6-8 மறைஞ்சு நிற்கிது, இந்த மாதிரிக்குன்னு வைங்க, இது என்ன கெடுதல் செய்ய போகுதுன்னு பார்க்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல உடல் உபாதை, வெப்பம் சார்ந்த வியாதிகள், இரத்தத்தில் தொந்தரவு, வெட்டுக்காயங்கள், சிறு சிறு அவமானங்கள், இந்த வண்டி வாகனம் பார்க்கிங் போடுறதுல பிரச்சனையாக இருக்கும், போலீஸ் ஃபைன் போடுறது, வீட்டில் ஈபிக்காரன் வந்து ஃபைன் போடுறது, நிலவரி வீட்டு வரி கட்ட மறந்துட்டு ஃபைன் வாங்கிறது, இந்த மாதிரி இதாக இருக்கும். இரத்த சம்பந்த உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கவனிக்கிறது இல்லை, மரியாதை கொடுக்கறது இல்லைங்கிறது. நாய்க்கடி உறுதி, நாய்கிட்ட பார்த்து பழகணும், சொந்த வளர்ப்பு நாயாக இருந்தாலும். விஷக்கடி, பூச்சிக்கடிகள் வந்துடும். வீட்டில் திருட்டு பயம் இருக்கும், செவ்வாய் தப்பான இடத்துல இருந்தால் வீட்டில் ஏதோ ஒன்று திருடிட்டு போக வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும், நகை ஆபரணம்லாம் பார்த்து வைக்கணும். சரி, அடுத்து செவ்வாய் தசை ராகு புத்தி நடக்குதுன்னு வைங்க, இது நல்லபடியாக இருந்து நடத்துது. என்ன பண்ணலாம்? 1 வருடம் 18 நாள் நடத்துதுங்க தசை, பெரிய தசை தான். இதில் நல்லபடியாக இருக்க ராகு நல்லா இருக்கு. ராகு எங்கே இருக்கார்? அவர் சொந்த வீட்டை எடுத்துக்கிறார். ஏன்னா ராகு பாம்பு இல்லையா, கரையான் புத்தையே எடுத்துக்கிறார், அந்த இருக்கிற வீட்டை எடுத்துக்க மாட்டாரா? இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் ஆதாயம், கமிஷன் வகையில் யோகம், வட்டி வருமானம் உண்டு, வெளிநாட்டில் சென்று புகழ் பெறுதல், வெளிநாட்டில் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது. வெளிநாட்டில் இருக்காருன்னா உள்நாட்டுக்கு பணத்தை அனுப்பி இடம் வீடு சொத்து வாங்குறது. அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்கள இங்கே வாங்கினா இந்த தசாபுத்தியை பயன்படுத்திக்கணும். உறவுகள் வகை ஆதாயம், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, வட்டி வருமானம், ஷேர் மார்க்கெட் யோகம், உங்கள் உறவுகளில் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுதான் இந்த கத்தி மாதிரி கரெக்டாக தான் சூப்பராக இருந்துடும். இதே இதில் ராகு சுமாராக இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட் போட்டு ஏமாறுறது, ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்து ஏமாற்றிட்டு போயிடுறது, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பி அவங்க ஏமாத்திடுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பாதியில் எங்கேயோ நின்றுச்சு, அது எங்கே இருக்குன்னே தெரியல, பொருள் தொலைதல், வாகன விபத்து ஏற்பட வாய்ப்புண்டு, கவனம், பூச்சி சம்பந்தப்பட்டது, கால்நடை சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். ரயில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்தில் ரொம்ப கவனம். இந்த ரயில் தடம் போகிறது இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதில் சின்ன இதாகும், அதில் அடிபடுறது, இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள், வண்டி வாகனத்தில் தொந்தரவு, கரண்ட், கூர்மையான ஆயுதங்கள் தொந்தரவு. இந்த காலத்தில் தான் கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டு இந்த பிரிவுகள் ஏற்படுற காலகட்டம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதற்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா, தாலி சம்மந்தப்பட்ட உண்டியில் போட வேண்டி வரும். பரிகாரங்கள் நிறையா இருக்குது, ஒவ்வொரு பரிகாரம் மாதிரி. அப்போ இது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இதே இதில் அடுத்தது செவ்வாயில் குரு புக்தின்னு வைங்க. இது நடத்தக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா 11 மாதம் 6 நாள் நடத்துதுங்க. இதில் என்னென்ன நல்ல விஷயம் பார்ப்போம். குரு நல்லா இருக்குது, கேந்திரத்தில் இருக்குது,
கேந்திராதிபதி தோஷம் இருக்குமா, அது நட்பு வீடாக இருக்குமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. திரிகோணத்தில் இருக்குது, 5ஆம் இடத்தவர மற்ற இடத்துல இருக்கா, அப்படி பல வகையை பிரித்து பார்க்கணும். சரி, நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு அரசால் ஆதாயம், குழந்தைகள் வளர்ச்சி, தன யோகம், பணம் பெருகும், நகைகளால் யோகம், வாடகை வருமானம் உண்டு, நிலம் புலன் ஆதாயம் உண்டு, கௌரவ பதவிகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், குழந்தை பிறத்து, வீடு குடிபுகுதல், ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலம் ஆதாயம் பெறுதல், நகை வாங்குதல், ஷேர் மார்க்கெட் யோகம், இன்வெஸ்ட்மெண்ட் யோகம், இது மாதிரி எண்ணற்ற சொல்லலாம். வீட்டில் இருக்கிற உறவு வகையில் எல்லாமே சுபிச்சமாக இருக்கும் இந்த தசாபுத்தியே. இதே இது ஒரு கெட்டிருக்குன்னு வைங்க, உங்கள் குழந்தைக்கு உடலில் உபாதை வந்துகிட்டே இருக்குது, காசு கண்ணுக்கு முன்னாடி கரையுதுங்க, நகை சம்பந்தப்பட்டதில் ஏமாறுதல், வாகனம் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்கணும், குழந்தைகள் சரியாக படிக்கலைங்கிற ஒரு வருத்தம், உங்களுக்கே பார்த்திங்கன்னா கொழுப்பு உடம்புல வெயிட், இந்த நேரத்தில் உடம்பு வெயிட்டு ஜாஸ்தியாகிருச்சு, ஒரு தவறான கெட்ட பழக்கம் வருகிற மது சம்மந்தப்பட்ட பழக்கங்கள் வராது, புகை சம்மந்தப்பட்டது பல பழக்க வழக்கங்கள் வர வாய்ப்பு உண்டு, நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது, குழந்தைகள் தன் சொத்துக்களை விரயம் பண்ணுறதை நேராக பார்க்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து நல்லது பார்ப்போம். அடுத்து செவ்வாயில் சனி புக்தி போகுது. செவ்வாய் சனிங்கிறது ஒரு பெரிய தசைங்க. ஏன்னா சனிங்கிறது பெரிய கிரகம் இல்லையா. 1 வருடம் 1 மாதம் 9 நாள் இந்த தசை நடக்குது. இதில் எண்ணற்ற நல்ல விஷயம் இருக்குது. செவ்வாய் சனி பகைம்பாங்க. செவ்வாயும் சனி நல்ல இடத்துல இருந்து நட்பு வீட்டாக இருந்து நல்லா இருக்குன்னு வைங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு, காவல் சம்பந்தப்பட்டது, அதாவது போலீஸ் இராணுவம் இது சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், எலக்ட்ரிக் வாகனம், சோலார் அமைத்தல், பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து உண்டு, குலதெய்வ கோயிலில் அருள் கிடைக்கும், குலதெய்வ கோயில் பூஜையில் உங்களை தலைமை தாங்க சொல்வார்கள், கம்பி வேலி அமைத்தல், இதெல்லாம் நல்ல விஷயமா நடந்துக்கிட்டே இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை சிறப்பாக இருக்கும். கெமிக்கல் துறை, பெல்ட்டு, லெதர், இது சிவில் இருக்கும் இல்லையா, இதில் யோகம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் யோகம். இதில் பூர்வீக சம்பந்தப்பட்ட வீடுகள் உங்களுக்கு அமையும். வயதானவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. திருமண யோகம் இருக்குங்க இந்த தசாபுத்தியில். இது கொஞ்சம் சனியோ செவ்வாயோ சரியே இல்லை, கேட்டிருக்குன்னு வைங்க. விபத்து, கண்டம், கண்ணோய், பல்நோய்கள், அடிதடை சண்டைகள், எங்கேயோ சண்டை கட்டிகிட்டு இருப்போம், அவங்க வீசுகிற கல் நம்ம மேலே விடும். வண்டி வாகனம் ஓரமாக நிறுத்தியிருப்போம், அங்கே சண்டை கட்டி வீசின கல் காரில் பட்டுருச்சுங்க, கார் கண்ணாடி உடஞ்சது. நம்ம வண்டியில் நாய் குறுக்க வந்துடுறது. பூர்வீக சொத்தில் ஒரே பிரச்சனை, பல் தொந்தரவு, கண் தொந்தரவு, கூர்மையான ஆயுதங்கள் உடலில் தாக்குறது. இந்த நேரத்தில் கிட்னி ஸ்டோன், மண்ணீரல், கல்லீரல், காலில் நரம்பு சுற்றுறது, இதெல்லாம் இந்த பக்கம் நிற்கும். சார் பிளட் ஃப்ளோ, ஹார்ட்டில் சின்னதாக ஒரு பயம் வருது சார், ப்ரெஷர் தொந்தரவு, இதெல்லாம் வியாதிகளில் நிற்கும். குழந்தையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பில் மந்தம், உடலில் வெட்டுக்காயங்கள், இதெல்லாம் நிற்கும். சரி, அடுத்து செவ்வாயில் புதன். இந்த இது எத்தனை தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மாதம் 27 நாள். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, இது புதன் நல்லா இருக்குன்னு வைங்க, ரெண்டுமே இடம், ஃப்ளாட்டு, மால் இதெல்லாம் குறிக்கும். இப்போ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அப்பார்ட்மெண்ட்டில் கடை வைப்பாங்க, ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸில் கடை வைக்கிறது. உங்களோட விளம்பரம் ஆன்லைன் மூலம் அதிகரிக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆதாயம், நண்பர்கள் ஆதாயம், பணம் இரட்டிப்பாத்தல், நகை நட்டு சேரும், பொருளாதார விருத்தி, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை வளர்ச்சி அடைதல், ஒரு இடம் விற்று 2 இடம் வாங்குறதல். 10,000க்கு வாங்கினங்க அந்த காலத்தில், இப்போ பாருங்கள் 3 கோடிங்க அப்படிம்பாங்க. கேட்கும்போது நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னது 10,000 வாங்கி 3 கோடியா? ஒரு இடத்துல காட்டில் வாங்குங்க, அங்கே 2 பைபாஸ் வந்துச்சு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்துடுச்சு, குடியிருச்சும்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இதே கொஞ்சம் கெடுதல் நடக்குன்னு வைங்க, வீட்டோட டாக்குமெண்ட்டு வாங்க முடியாமல், பட்டா வாங்க முடியாமல் பிரச்சனை, நண்பர்கள் அடிதடி, தாய்மாமனோட கருத்து வேறுபாடு, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி,
இரத்தத்தில் கிருமி தொற்று ஏற்படுதல், மூளைக்கு செல்லும் நரம்புல சின்ன சின்ன கிளாக் இருக்குது, பிளாக் இருக்குன்பாங்க, தம்பியுடன் கருத்து வேறுபாடு, மேலதிகாரியுடன் சச்சரவு, இது மாதிரி வந்து நிற்கும். அடுத்து செவ்வாய் தசையில் கேது புத்தி, இது பார்த்திங்கன்னா 4 மாதம் 27 நாள் நடத்துது. செவ்வாய்ங்கிறது போலீஸை குறிக்கும், கேதுங்க சட்டத்தை குறிக்கும். இந்த நேரத்தில் போலீஸ் சம்மந்தப்பட்டது, கோர்ட்டு சம்மந்தப்பட்டது அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டம். கேது இது நல்லா இருந்துச்சுன்னா வம்பு வழக்கில் அத்தனையும் சால்வ் ஆயிரும். இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்மந்த பிரச்சனை அதெல்லாம் சரியாக போயிடும். உடல் உபாதைகள், சர்ஜரி தவிர்த்து ஸ்கேனு, எக்ஸ்ரே, எண்டோஸ்கோப்பி மாதிரி சின்னதாக அதிலே சால்வ் ஆயிடுவாங்க. ராஜ வைத்தியம் கிடைக்கும். சித்தா மெடிசன் 2 இலை போட்டு சும்மா குடித்தாங்க சரியாக போச்சும்பாங்க. 2 கோயில் குளத்துக்கு போய் சுற்றி வந்தேன் நல்லதாயிருச்சு. முருகன் அருள் உண்டு. விநாயகர் கடவுள் வழிபாடு, சஷ்டி வழிபாடெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த இதுக்கு எண்ணற்ற விஷயங்கள். கேது பகவான் தவறான இடத்துல தீய கொள்கள் செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையற்ற வழக்குகள், இடப்பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்டது, கிருமி தொற்று, வெளிநாடு சம்மந்தப்பட்டது தொந்தரவில், ஏதோ ஒருத்தங்க வந்து ஆன்லைனில் ஏமாந்துட்டோம், லோன் வாங்கிட்டு படாது பாடுபடுறோம், ஆன்லைன் கேமிங் பார்த்து காசு போச்சு, ஓடிபி கேட்டு தெரியாமல் கொடுத்துட்டோம், செக்யூரிட்டி சிஸ்டம் இதாகிடுச்சு, சிசிடி ஒர்க் ஆகலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக வந்து நிற்கும். இதே அடுத்த புத்தி செவ்வாய் தசை, சுக்கர புத்தி, இது பார்த்திங்கன்னா பெரிய தசை. இது இந்த இதிலேயே தான் ரொம்ப பெருசு. 1 வருடம் 2 மாதம் வருது, பெரிய தசை இது. இதில் திருமணம் சம்பந்தப்பட்டதில் ஆதாயம், ஆண் பெண் இருவருக்குமே, இடம், சொத்து, வாகனம், வண்டி வாகனம், உறவில் ஆதாயம், பட்டு நகை, கொலுசு வகையில் ஆதாயம், வெள்ளி சம்பந்தப்பட்டதில் வெற்றி, மகிழ்ச்சி, எண்ணற்ற விஷயங்கள் நடக்கும். ராஜ மரியாதை, சினிமா சம்பந்தப்பட்ட யோகம், உங்களுக்கு புகழ், உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க, குழந்தை பாக்கியம் உண்டு, கண்கள் நல்லா இருக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும். இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க. தவறான ஆட்கள் தவறாக முயற்சி செய்வாங்க, பண விஷயத்திலும் சரி, கற்பு விஷயத்திலும் சரி. ஆண் பெண் இருவரும் கவனமாக இருக்கணும். ஆண் பெண் தவறான ஆட்கள், ஃபோன் சம்மந்தப்பட்டது ஹேக் பண்ணுறது, வைரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட, நிறைய பேருக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த காலகட்டம். வீடு கிச்சனை இடித்து கட்டுறது, கிச்சனே திருப்தி இல்லைங்க அப்படிங்கிறது, படுக்கை அறையில் பெட்டு சம்மந்தப்பட்டது, தலை இதெல்லாம் மாற்றி, இதெல்லாம் ஒரு பராமரிப்பு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் வார்ட்ரோப் மாற்றிட்டு வேறு வாங்குறது, இந்த மாதிரி செலவுகள், ஒன்று மாற்றி ஒன்று, டிவி ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, ஆக மொத்தம் வீட்டிற்கு இன்டீரியர் சம்மந்தம் அத்தனையுமே பிரச்சனையாக வந்து நிற்கிறது இந்த இதில் கெட்டிருந்தா. சரி, அடுத்து செவ்வாய் தசையில் சூரிய புக்தி நல்லா இருக்குன்னு வைங்க. இது 4 மாதம் 6 நாள் இருக்குது. எண்ணற்ற விஷயங்கள். டாக்டராக யோகங்க, நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, அரசாங்க யோகம், வேலை கிடைக்கும், பொலிட்டிக்கலில் உள்ள என்ட்ரி பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி வச்சுக்கிறது அமோகம். வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா கௌரவ விருதுகள் கிடைக்கும். டாக்டரேட் வாங்குறது, பிஹெச்டி முடிக்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். பப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது நல்லா வரும். மாடி வீடு கட்டுதல், வில்லா டைப் வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் இது கிடைக்கும். நிறைய பேர், சார் நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட்டில் சாதாரண லெவலில் இருக்கேன், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். போலீஸ் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் கிடைக்கும். அரசு வேலையெல்லாம் கிடைக்கும். தந்தைக்கு உடல்நல உபாதைகள்லாம் சரியாகி மேன்மை வரும். உறவில் ஒரு பதவி உண்டு. 2வது வீடு 3வது வீடு கட்டுற யோகம். ஆக மொத்தம் வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுவோம். இடத்தின் மதிப்பு உயர்தல், இப்போ வாங்கி 2 மாதம் தான் ஆச்சு, இப்போ அது ரேட்டு அப்படி டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. நகை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம். இதே கொஞ்சம் சூரியன் சரியில்லைன்னு வைங்க, வெப்பம் சார்ந்த வியாதி, கிட்னி சம்மந்தப்பட்ட தொந்தரவு, வைரஸ் காய்ச்சல், அந்த காய்ச்சல்ங்கிறது வந்து நிற்கிறது. இரத்த அணுக்களில் குறைபாடு, எலும்பு தேய்மானம், லைட்டாக எலும்பு ஃப்ராக்சர், அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த விட்டமின் D3 மாத்திரை சாப்பிட்றது, எலும்புக்காக சாப்பிட்றது, எலும்பில் ஊசி போடுறது, சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நிற்கும். படிப்பில் மந்தம், அரசாங்கத்தில்
அவமானம் ஏற்படுதல், ஏதோ ஒரு கேஸ் போட்டு விட்ருவாங்க. இது ரிட்டையர் ஆகும்போது கேஸ் போடுறது, இதெல்லாம் இது இப்போ தான் நடக்கும். சரியா இல்லைன்னா விஆர்எஸ் வாங்குகிற யோகம், விஆர்எஸ் தான் கிடைக்கும். விஆர்எஸ் நல்லா, அது ஒன்று கெட்டிருந்தாலும் சரி, அது விஆர்எஸ் கிடச்சிரும். பென்ஷன் பணம் வரலைன்னு போய் போராடிட்டு இருக்கிறது, வீட்டுக்கு ஃபைன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து செவ்வாயில் கடைசியான சந்திர புத்தி நல்லா இருக்குன்னு வைங்க, நீர்நிலையில் ஆதாயம், தொட்டி அமைத்தல், விவசாயம் சம்பந்தப்பட்டது மேன்மை பெறும், கால்நடை வளர்ப்பு, தாய் தந்தையர் பெண்களால் ஆதாயம், பூர்வீக சொத்து உண்டு, பெண்கள் அவங்களுக்கும் சொத்து உண்டு, ஆண்களுக்கும் சொத்து உண்டு, வண்டி வாகனங்கள் 1 2ஆக மாறும், பயணம் சார்ந்ததில் ஆதாயம், பிறந்த ஊருட்டு வெளியூரில் வளர்ச்சி, அம்மா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், துணி வகைகள் ஏதோ ஒன்று இருக்குது, அவங்கள ஆடை ஆபாரம் சம்மந்தப்பட்டது, பொட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். இது சந்திரன் கெட்டிருக்குன்னு வைங்க, மனக்குழப்பம், கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், உணவு நஞ்சாகுதல், இந்த நேரத்தில் தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த ஒரு சில ஏரியாவில் பன்றி அழித்துருச்சு உணவுப் பொருளை, தோட்டத்தில் யானை வந்துருச்சு, வெள்ளப்பயிர்கள் பாதிக்கிறது, மழை நிலையில் பாதிக்க ஏற்பட்டது, வீடு கால்நடைகள் பாதிப்பு, இறத்தல், இதெல்லாம் ஏற்படும் கெட்டிருந்தா. வீடு இடித்து கட்டுற சேதாரம் ஏற்படும். அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி வர காலகட்டம், இதெல்லாம் அபசோகனமாக ஏற்படும், அந்த மாதிரி விஷயம் நடக்கும். இதை தவிர இதுக்கு என்ன சார், செவ்வாய்க்கு பொது பரிகாரம் கொடுக்குறேன். சஷ்டி விரதம் இருத்தல், முருகன் கோயிலுக்கு அடிக்கடி செல்லுதல், சுப்பிரமணி வழிபாடு, திருச்செந்தூர் சென்று வெற்றி பெறுதல். இதில் ஒரு சில பொதுவாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், இதில் ஒரு கோயிலுக்கு அந்த பெல்லு மாதிரி வாங்கி தரதல், மணி அடித்தல் பெல்லு மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த தசாபுத்தி சூப்பராக இருக்கும். இந்த குறைகள் தான் விளைகிறோம். இதை தவிர யாருக்காவது சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஜோசியம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முழு விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.